ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நட்ஸ் பவுடர் ரெசிபி. நட்ஸ் பவுடர் வந்து மேக்கிங் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம வறுத்து போட்டு அரைச்சிட போகிறோம், அவ்வளோதான். பட் அதில் கன்சிஸ்டன்சி நிறைய பேருக்கு மிஸ் ஆகிறது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது, குழன்னு ஆகிடுது, ஆயில் விட்டுறது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதை எப்படி அரைக்கிறது, எந்த மாதிரி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்தா 50 கிராம், அதுக்கப்புறம் கேஷ்யூநட் 50 கிராம். இதில் வந்து நம்ம இப்போ வால்நட் சேர்க்க போகிறது இல்லை. வால்நட் எப்போவுமே தனியாக கொடுக்கறது பெஸ்ட்டு. இது வந்து ஏலக்காய் 2. இது 3த்தையும் நம்ம இப்போ 4 இன்க்ரீடியன்ஸையும் இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கேஷ்யூநட்டை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். எதுவுமே போடாதீங்க, நல்லா ட்ரையாக இருக்கிற பேனில் நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கோல்டன் கலர் அந்த மாதிரி வரும். ஸோ அது கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூநட் வறுத்து எடுத்த பிறகு நம்ம பிஸ்தா வந்து வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பிஸ்தா ஷெல்ஸோடே வரும் நமக்கு மார்க்கெட்டில். அதிலே வந்து ஆக்சுவலி அதை நல்லா வறுத்து எடுத்தது தான். அதில் சால்ட்லாம் போட்டு அதை அவங்க ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஷெல்ஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிஸ்தா இதை வந்து லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ரொம்ப லைட்டாக போதும், மீடியம் ஃப்ளேமில் தான் எப்போவுமே பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாதாம் போட்டு வறுக்கிறோம். இது வந்து ஒரு மாதிரி மேலே இருக்கிற ஸ்கின் வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு மாதிரி உள்ள இல்லைனா வந்து உள்ளே அந்த ஹீட்டே போகாது. ஸோ அதனால் அப்படி பண்ணலாம். இப்படி உங்களுக்கு பண்ண முடியலன்னா ஆக்சுவலி எதர் வந்து நம்ம அதை வறுத்து யூஸ் பண்ணணும் எல்லா நட்ஸுமே, இல்லைனா ஊற வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பாதாமை வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் அதோட தோலை எடுத்துகிட்டு அப்புறம் அதை சன் ட்ரை பண்ணிங்களா, இல்லைனா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்தனாலுமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 நட்ஸையுமே வந்து வறுத்தாச்சு. ஸோ ஒவ்வொன்றா அரைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பாதாம் வந்து அரைக்க போகிறேன். எல்லாமே வந்து பல்ஸ் மோடில் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஓட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த 10 செகண்ட்ஸ்லேயே வந்து அது நல்லா ஓரளவுக்கு அரைச்சிரும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சல்லடை மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறத நம்ம இன்னொரு தடவை கூட ஓட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து பாதாமை சலிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு நட்டுமா வந்து இது பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாதாமை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற சல்லடை, மாவு சல்லடை, இல்லை எனி சீவ் உங்ககிட்ட இருக்கிறது எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம கேஷ்யூநட்டை வந்து இது மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம அதே சல்லடையில் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொடி மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஏற்கனவே பாதாம் சலிச்சிருந்தது, அதோட இதுவுமே அப்படியே மேலே சலிச்சிரும். ஸோ எல்லாம் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லேட்டராக. அதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்தது பிஸ்தாவையும் நம்ம அதே மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் பல்ஸ் மோட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ரொம்ப நேரம் அரைச்சோன்னா அதில் வந்து எண்ணெய் விட்டுடும். ஸோ அதனால் இதை சலிச்சுட்டு இதை வந்து நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் ஆக்சுவலி ஏலக்காவையும் முன்னாடியே போட்டுட்டேன் நான் பாதாமோடைய. ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறத வந்து ஒரே ஒரு தடவை லாஸ்ட்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து சலிச்சுக்கோங்க. ஸோ இந்த நட்ஸ் பவுடரை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்லா கெட்டு போகிற ஸ்மெல் வர வரைக்குமே உங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் 10 நாள் கூட நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்லா இல்லைனா டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியில் ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கஞ்சி செய்கிறதுனாலோ, தோசை, இட்லி எது செய்கிறீங்கனாலோ அதோட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் வந்து நட்ஸ் லட்டு இல்லை வேறு ரெசிபீஸ்லாம் கூட நம்ம செய்யலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சீக்கிரம் பார்க்குறேன். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.